முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், நீங்க தொடரலாம். திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு தற்பொழுது காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் வைத்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் 20ஆம் தேதி இவர் திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பொழுது தமிழக முதலமைச்சர் குறித்து ஒருமையில் பேசியது பெரும் சர்ச்சையானது. இந்த விவகாரம் தொடர்பாக தாவேகா நகர செயலாளர் செல்வம் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆத்தூர் போலீசார் 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையிலேயே தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணனை தற்போது ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதே வேளையில அவருடைய ஆதரவாளர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் என இதற்கு இந்த கைது நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் காவல்துறை வாகனத்திற்கு முன்பாக கோஷங்களை எழுப்பினார்கள். ஆனால் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அவரிடம் பேசி அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் அழைத்து சென்றனர். உடனடியாக அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பிய நிலையில அந்த பகுதியிலே ஒன்று திரண்டு வருகிறார்கள். அங்கிருந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய நிலையில் காவல் நிலையத்திற்கும் அவரை அழைத்துச் செல்கிறார்கள். 20ஆம் தேதி நடந்த இந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவர் பேசியது சர்ச்சையானது. அதாவது அதில் அவர் பேசியதுல அவர் ஒருமையில் பேசியிருந்தார். முதலமைச்சர் விஜய் குறித்து அவர் ஒருமையில் பேசியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக தான் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது. 3 பிரிவுகளுக்கு கீழே, அதாவது 2 தரப்பினரிடையே ஒரு மோதலை உருவாக்குவது என்ற ஒரு சட்டப்பிரிவு, அதே போன்று பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பது, அவதூறு ஆகிய இந்த பிரிவுகளின் கீழே ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அவர் உடனடியாக உயர்நீதிமன்றத்தை நாடி முன்ஜாமீன் கோரியிருந்தார். முன்ஜாமீன் மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரங்களிலேயே அனிதா ராதாகிருஷ்ணனை தேடி போலீசார் அங்கு சென்றார்கள். அவர் பேரூராட்சி அலுவலகத்தில், அதாவது ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு பணிக்காக சென்றிருக்கிறார் என்று தெரிந்து காவல்துறையினர் அங்கு விரைந்தார்கள். அப்பொழுது இந்த வழக்கில் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதனால இதில் கைது நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். உடனடியாக அவர் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் கூறினார். அதன் அடிப்படையில் அவரை தற்பொழுது அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில நீதிமன்றம் இவருடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. தாவேகா நகர செயலாளர் செல்வம் அளித்த புகாரின் அடிப்படையிலேயே அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். தனது பேச்சுக்கு அவதூறு வழக்கு தான் தாக்கல் செய்திருக்க வேண்டுமே தவிர போலீசார் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று அனிதா ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்திலே அணுகியிருந்தார். 7 முறை எம்எல்ஏவாக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கட்டுப்பாடுடன் பேசியிருக்க வேண்டும் என்று அவர் காவல்துறை தரப்புல நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 1967ஆம் ஆண்டுக்கு பின் தமிழகத்தை திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றும் இந்த தொடர்பான இந்த வழக்கில உயர்நீதிமன்றமும் பேசியிருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் ஏன் இவ்வாறு பேச வேண்டும், அவரை ஒருமையில் ஏன் பேச வேண்டும் என்ற துணியில நீதிமன்றமும் கேள்வி எழுப்பி அவருடைய முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள். தள்ளுபடி செய்த அடுத்த சில மணி நேரத்திலேயே காவல்துறை அவரை அணுகி கைது செய்திருக்கிறது. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் அவர் ஆய்வு நடத்துவதற்காக சென்றிருந்த பொழுதுதான் காவல்துறையினர் அங்கே கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து ஆத்தூர் போலீசார் தற்போது தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கைது நடவடிக்கை மேற்கொண்டவுடன் உடனடியாக அவரை நீதிமன்றத்திற்கே நேரடியாக அழைத்துச் செல்வதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தால் அவரை அடுத்ததாக மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு அதற்கு பிறகு அவரை அங்கிருந்து நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி பின்னர் சிறைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபடுவார்கள்.